ஓவியா, அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள 16 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவின் அந்தந்த மாவட்ட முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுவார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து அந்த கட்சியில் முக்கிய தலைவரான திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன், இதே போல தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி, ராயபுரத்தில் கடந்த முறை தோல்வியை தழுவிய ஜெயக்குமாருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேப்பனஹள்ளியில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமிக்கும், குமாரபாளையத்தில் அந்த கட்சியின் முக்கிய தலைவராக திகழக்கூடிய தங்கமணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள அந்த 32 வேட்பாளர்களில் 16 பேர் இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மீதி உள்ள 16 பேருமே முன்னாள் அமைச்சர்கள், அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள். அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இன்னும் தொகுதி பங்கீடு 3 கட்சிகளுக்கு மட்டுமே நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இப்போது நல்ல நேரம் கருதி இன்று அந்த 23 எம்எல்ஏக்களின் பட்டியலை, 23 வேட்பாளர்களின் பட்டியலை இப்பொழுது அதிமுக வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அந்த 23 பேருமே கட்சியின் முக்கிய தலகர்த்தர்கள், முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், 16 சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு இப்போது இந்த போட்டியிடும் தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு ஆகியவை இன்னும் முடிவடையாத சூழ்நிலையில், எண்ணிக்கை மட்டுமே அந்த கூட்டணியில் நிறைவடைந்த சூழ்நிலையில் இப்போது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கும் உணர்த்தும் வகையில் இந்த 23 பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18, அமமுகவிற்கு 11 தொகுதிகள் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பல இடங்களில் அதிமுக செல்வாக்குள்ள இடங்களை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக கட்சியினர் கேட்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் இன்று நேரம் மற்றும் காலம் கருதி இந்த வேட்பாளர் பட்டியலை, முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக தரப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வேட்பாளர் பட்டியலின்படி கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கடந்த முறையும் அவர் அங்குதான் போட்டியிட்டார். இதே போல அரியலூர் தொகுதியில் தாமரை ராஜேந்திரன் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதிதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போல அதிமுகவின் முக்கிய தலைவர்களான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். இதே போல மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர் கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த முறை மயிலம் தொகுதிக்கு மாறி இருக்கிறார். அவர் இப்போது மாநிலங்களவை MP-ஆகவும் பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இதே போல கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, விராலிமலையில் ஜெயக்குமார் மற்றும் நன்னிலத்தில் காமராஜ் உள்ளிட்டோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் களம் இறங்குகிறார். அவருடைய சொந்த தொகுதியான ஜெயக்குமார் இந்த முறை ராயபுரம் தொகுதியில் அவர் களமிறங்குகிறார். இதுபோல மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு களமிறங்குகிறார். பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நன்னிலம் தொகுதியில் காமராஜ், முன்னாள் உணவுத்துறை அமைச்சர், அதிமுக ஆட்சியில் இருந்த காமராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன். தஞ்சை, திருவாரூர், நாகை மண்டலத்தில் 3 அமைச்சர்கள் தான் கடந்த முறை வெற்றி பெற்றார்கள். அதில் ஒருவர் நன்னிலம் காமராஜர், மற்றொன்று வேதாரண்யம் OS மணியன், இன்னொருவர் ஒரத்தநாடு வைத்திலிங்கம். இப்பொழுது ஒரத்தநாடு வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததை ஒட்டி அந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரத்தநாடு தொகுதி விடுபட்டிருக்கிறது. முதல் கட்ட பட்டியலில் வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன் கடுமையான போட்டியிலும் கடந்த முறை வெற்றி பெற்றதை அடுத்து இந்த முறை அதே தொகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவரும் கடந்த முறை திமுக அலையில் அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் இந்த முறையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை மண்டலங்கள் இந்த 3 மாவட்டத்திலுமே 3 எம்எல்ஏக்கள் தான் அதிமுகவில் இருந்தார்கள். அதில் 2 பேர் காமராஜ், ஒரு மற்றொருவர் OS மணியன். அவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி தொகுதியில் 7வது முறையாக இந்த முறை களமிறங்குகிறார். அவர் தொடர்ந்து அதே தொகுதியில் வெற்றி பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறையும் அவர் 7வது முறையாக களமிறங்கி தேர்தலில் போட்டியிடுகிறார். இதே போல ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை ஜெயக்குமார் 8வது முறையாக களமிறங்குகிறார். இவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அதே போல அவர்கள் போட்டியிடும் அதே தொகுதிகளில் இதே போல நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் பல முறை அதே தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொண்டாமுத்தூர் SP வேலுமணியும் அதே தொகுதியில் தொடர்ந்து 3 முறைக்கு மேல் அவர் வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் மீண்டும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி களமிறங்கினார். குமாரபாளையத்தில்
தங்கமணி அவரும் இதே போல அதே தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார். தொடர்ச்சியாக அந்த அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதிகள் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இயலாது என்பதை இந்த பட்டியலின் மூலமாக அதிமுக தெரிவித்திருக்கிறது.